வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். TNSET 95 தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த உத்திகளை பற்றி இன்று நாம் காண போறோம். தேர்வில் சிறப்பாக செயல்பட உதவும் வல்லுநர் உதவிக்குறிப்புகள் மற்றும் செயல்முறை ஆலோசனைகளை பெற காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன். நண்பர்களே, எந்த ஒரு தேர்விலும் முதல் படி அதன் அமைப்பை புரிந்து கொள்வதுதான். தேர்வு எப்படி நடைபெறுகிறது, அதன் கட்டமைப்பு என்ன, எந்தெந்த பகுதிகள் முக்கியமானவை என்பதை கவனமாக ஆராய்வது அவசியம். இது உங்களுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்க உதவும். TNSET தேர்வு முறை, மதிப்பீட்டு முறை, கேள்வி வகைகள் மற்றும் பாடத்திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். தேர்வில் எத்தனை பிரிவுகள் உள்ள, ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை கேள்வி வரும், அவற்றின் மதிப்பெண்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். TNSET இணையதளம் அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்து தேர்வு முறை மற்றும் பாடத்திட்டத்தை பற்றிய முழுமையான புரிதலை பெறுங்கள். அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திலே இருந்து அனைத்து தகவல்களையும் சரியாக பெறுவது மிகவும் அவசியம். தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் இருந்து பாடத்திட்டத்தை டவுன்லோட் செய்து அதை கவனமாக படிக்கவும். பாடத்திட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தலைப்பையும் நன்கு புரிந்து கொள்வது முக்கியம். ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது, எந்தெந்த தலைப்புகள் முக்கியமானவை என்பதை பகுப்பாய்வு செய்யுங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான படிப்பு திட்டத்தை உருவாக்க உதவும். இது உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காணவும், உங்கள் தயாரிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை தீர்மானிக்கவும் உதவும். உங்கள் படிப்பு திட்டத்தை சரியாக அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்க தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும். தேர்வுக்கு தயாராகும் போது ஒரு திட்டமிடப்பட்ட அணுகுமுறை மிக முக்கியம். இது உங்களை சீராகவும் ஒழுங்காகவும் படிக்க உதவும். உங்க தினசரி வழக்கத்தை கணக்கில எடுத்துக்கிட்டு உங்கள் படிப்பு நேரத்தை திட்டமிடுவது அவசியம். படிப்புக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தை யதார்த்தமா மதிப்பிடுங்க. உங்கள் மற்ற பொறுப்புகளை மறக்காமல் படிப்புக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் என்பதை கணக்கிடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க முடியும் என்பதை யோசிக்கவும். எந்த நேரத்தில் உங்கள் செறிவு அதிகமாக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. சிலருக்கு காலை நேரம் சிறந்தது, மற்றவருக்கு மாலை அல்லது இரவு நேரம் சிறந்தது. ஒவ்வொரு பாடத்திற்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி நேரத்தை ஒதுக்குவது முக்கியம். வழக்கமான இடைவெளிகளை உள்ளடக்கி ஒரு படிப்பு அட்டவணையை உருவாக்குங்க. இடைவெளிகள் உங்கள் மூல சோர்வடையாமல் இருக்க உதவும். இந்த அட்டவணையை கண்டிப்பாக பின்பற்ற முயற்சி செய்யுங்க. ஆனா தேவைப்பட்டால் நெகிழ்வு தன்மையுடன் இருங்கள். வாழ்க்கையில் எப்போதும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். நினைவில் கொள்ளுங்கள், சீரான தன்மைதான் முக்கியம். தினசரி படிப்பது உங்கள் அறிவை மேம்படுத்தும். ஒரே நாளில் அதிகமாக படிச்சுவிட்டு பின்னர் பல நாட்கள் படிக்காமல் இருப்பதை விட தினமும் சிறிது நேரம் படிப்பது நல்லது. இது உங்களை சீராகவும் படிக்க உதவும். எந்த ஒரு தேர்விலும் வெற்றி பெறுவதற்கான திறவுகோல் பயிற்சி தான். பாடங்களை படிப்பது மட்டுமல்லாமல் கற்றுட்ட கருத்துக்களை பயன்படுத்தவும் பயிற்சி செய்யவும் வேண்டும். முந்தைய ஆண்டு வினாதாக மற்றும் மாதிரி தேர்வுகளை தீர்க்கவும். இது தேர்வு முறையை புரிந்து கொள்ளவும் நேர மேலாண்மை திறனை மேம்படுத்தவும் உதவும். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காணவும் மேலும் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை தீர்மானிக்கவும் இது உதவும். உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுட்டு அடுத்த முறை அவற்றை தவிர்க்கவும். நீங்க எவ்வளவு அதிகமா பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு சிறப்பா நீங்க தயாராகி இருப்பீங்க. Alleine zu lernen kann manchmal schwierig und überwältigend sein. Es kann leicht passieren, dass man sich überfordert fühlt und nicht weiß, wo man anfangen soll. Manchmal fehlt die Motivation und es ist schwer, den Fokus zu behalten. In solchen Momenten kann es sehr hilfreich sein, Unterstützung zu haben. Ein Studium in einer Gruppe oder das Finden eines Studienpartners kann Motivation und Unterstützung bieten. Sie können Ideen diskutieren, Zweifel klären und sich gegenseitig ermutigen. In einer Gruppe zu lernen kann auch dazu beitragen, dass man sich weniger isoliert fühlt. Es schafft ein Gefühl der Gemeinschaft und des Zusammenhalts, das sehr motivierend sein kann.
Das Lernen in einer Gruppenumgebung hilft, neue Perspektiven zu gewinnen und verbessert ihr Verständnis. Wenn Sie mit anderen zusammenarbeiten, können Sie von deren Einsichten und Erfahrungen profitieren. Jeder bringt unterschiedliche Stärken und Schwächen mit, und das kann sehr bereichernd sein. Es ermöglicht Ihnen, Themen aus verschiedenen Blickwinkeln zu betrachten und ein tieferes Verständnis zu entwickeln. Darüber hinaus hilft es, Fragen zu stellen, um besser auf Prüfungen vorbereitet zu sein. In einer Gruppe können Sie Ihre Fragen und Bedenken äußern und sofortige Antworten erhalten. Dies kann besonders nützlich sein, wenn Sie sich auf wichtige Prüfungen vorbereiten. Die Möglichkeit, Fragen zu stellen und sofortige Rückmeldungen zu erhalten, kann Ihr Selbstvertrauen stärken und Ihnen helfen, sich besser auf Ihre Prüfungen vorzubereiten. Eine gute Studiengruppe oder ein Studienpartner kann ein wertvolles Gut in Ihrer Vorbereitung sein. Sie bieten nicht nur akademische Unterstützung, sondern auch emotionale Unterstützung. Der Austausch von Erfolgen und Herausforderungen kann sehr motivierend sein. Eine erfolgreiche Studiengruppe kann den Unterschied zwischen einem durchschnittlichen und einem herausragenden Studienergebnis ausmachen. Nutzen Sie die Gelegenheit, sich mit anderen zu vernetzen und gemeinsam zu lernen. தேர்வுக்கு தயாராகும்போது படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவது முக்கியம். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதும் முக்கியம். போதுமான தூக்கம், சத்தான உணவு, வழக்கமான உடற்பயிற்சி உங்கள் செறிவு மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்த ஒடிப்பிலும் படிப்பிலிருந்து வழக்கமான இடைவெளியை எடுத்துட்டு ஓய்வெடுக்கவும், ரீசார்ஜ் செய்யவும். உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என்ன நம்புகிறேன். மேலும் தேர்வு குறிப்புகள் மற்றும் உத்திகளுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யவும், பகிர்ந்து கொள்ளவும், குழு சேரவும் மறக்காதீங்க. உங்கள் TNSET 2020 அந்த தேர்வுக்கு வாழ்த்துக்க.